ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் சிறப்பாக இருக்கேன். காலையிலே ஸ்கூல் டியூட்டி முடிஞ்சிருச்சு. எல்லா பசங்களும் ஸ்கூல் போயிருக்காங்க. நானும் கொஞ்சம் இந்த வராண்டா க்ளீன் பண்ணிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டேன். அப்புறம் என்ன பண்ணலான்னு பார்க்கும்போது தக்காளி கொஞ்சம் டேமேஜ் ஆகிற மாரி இருக்குது. அதனால் டக்குன்னு அந்த தக்காளி வச்சு சட்னி செஞ்சுக்கலாம். சாப்பாடு இவங்க தான் கொடுத்துன்னு இருக்காங்க. இப்போ செய்ய போகிற சட்னியை தக்காளி சட்னின்னு சொல்லலாம், இல்லை வெங்காய சட்னின்னு சொல்லலாம், இல்லை அது ரெண்டும் சொல்ல பிடிக்கலையா, சாதாரண ஒரு சட்னி 5 நிமிஷத்தில் ரெடியாக வர சட்னினோட சொல்லிக்கலாம். எப்படி வேணால் பேர் வச்சுக்கலாம். அந்த சட்னி தான் செய்வோம். அதுக்கப்புறம் அப்பப்போ போய் பசங்களை இட்டுன்னு வருவோம். ஏன்னா டைமிங் கொஞ்சம் கொஞ்சம் மாறும். பார்க்கலாம் வேலை எப்படி போகுதுன்னு. ஃபஸ்ட்டு சட்னி செஞ்சுக்கலாம். எண்ணெய், கொஞ்சம் பூண்டு எடுத்து வச்சுருக்கேன், இது போட்டுக்கலாம். இது கூட கொஞ்சம் காஞ்ச மிளகா, உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி காஞ்ச மிளகா போட்டுக்குங்க. கூடவே வெங்காயம் கொஞ்சம், கொஞ்ச நேரத்துலேயே இந்த காஞ்ச மிளகா எடுத்துடலாம். ஏன்னா காஞ்ச மிளகா டக்குன்னு கருகிடும் ரொம்ப நேரம் எண்ணெயில் இருந்துச்சுன்னா. கொஞ்சம் பச்சை மிளகா, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, இது போட்டுக்கலாம். காரம் உங்களுக்கு ஏற்ற மாரி தான் போடணும். பச்சை மிளகா நீங்கள் மட்டும் வாரி போட்டுரு போகிறீங்க. வெங்காயம் கொஞ்சம் கலர் மாறின பிறகு தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்கிறதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு அரைக்கி தானே போகிறோம். இது கொஞ்சம் போட்டுட்டு இப்படி லைட்டாக கிண்டி விட்டுட்டு கொஞ்சம் போல் கல் உப்பு, ஏன்னா டக்குன்னு வதங்கிடும். இந்த டைமில் கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். ஏன்னா கருவேப்பிலை போட்டால் கொஞ்சம் ஃப்ளேவர் நல்லா இருக்குன்னு என்னோடய யோசனை. பார்க்கலாம். கொஞ்சம் மூடி வச்சிடலாம், ஏன்னா டக்குன்னு வதங்கிடும். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இதில் சின்ன கோண்டு புளி, அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சு காஞ்ச மிளகாவும் போட்டுடலாம். போட்டுட்டு சும்மா லைட்டாக இப்படி பெரட்டி விட்டுட்டு இதை ஆஃப் பண்ணுற வேண்டியது தான். கொஞ்ச நேரம் சூடு ஆறட்டும். இது எடுத்து இப்படி வச்சுக்கலாம். சூடு ஆறினதுக்கப்புறம் இது மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு தாளிச்சா ரெடி சட்னி. நல்லா சூடு ஆறிச்சு. இது மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். ஜூஸ் போடுறேன், மிக்சி ஜார்லேயே போடுறேன், நான் தெரியல. கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம், அரைச்சிக்கலாம். அரைச்சாச்சு, சட்னி ஊற்றிக்கலாம். செமையாக இருக்குங்க உண்மையிலே. பாருங்கள் இவ்வளோ பக்காவாக இருக்குதுன்னு சட்னி. இந்த சட்னியை இப்போ தாளிச்சிக்கலாம். இந்த வெங்காயம் வறுத்ததுலேயே கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கினேன். இதிலே கொஞ்சம் கடுகு, கடலப்பருப்பு, உளுந்தம்பருப்பு போட்டு அப்படியே தாளிச்சிக்கலாம். கொஞ்சம் கடலப்பருப்பு, கொஞ்சம் ஜீரகம், கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் கருவேப்பிலை, இதெல்லாம் போட்டு வச்சுருக்கேன். சும்மா 2 காஞ்ச மிளகா, பேருக்கு தான், எல்லாமே பேருக்கு தான். தாளிச்சுதான் அப்படியே இதில் ஊற்றிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சட்னி ரெடி. பக்காவாக இருக்குது பார்க்கவே. உங்களுக்கு வீடியோவில் எப்படி தெரியும்னு தெரியல. சாப்பாடு வந்துச்சுன்னா போட்டு ஒரு பிடி பிடிச்சிடலாம். சட்னி லைட்டாக எடுத்துருக்கேன், அப்படியே டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். செமையாக இருக்குது. மணி 12:23 ஆகுது. இந்த டைமுக்கு ஸ்கூல் வந்திருக்கோம். ஒரு சின்ன பையனை எட்டுன்னு போகிறதுக்கு. இவனை எட்டுன்னு போய் விட்டுட்டு அதுக்கப்புறம் மணி ஒரு 1:30 மணிக்கு வரா மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். 1:30 மணிக்கா இல்லை 2 மணிக்கா என்னன்னு தெரியல. இல்லை ஒரே டைமே எல்லா பசங்களும் எட்டுன்னு வராங்களான்னு புரியல. ஏன்னா ஸ்கூல் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்காங்க. ஆரம்பித்து ஒரு 2-3 நாள் தான் ஆகுது. அதிகம் பசங்க இருக்க மாட்டாங்கன்ட்டு சில டைம் பாதி பேர் பாதியிலே எட்டுன்னு போயிடுவாங்க. அதுமாரி எதனா நடக்குதா இல்லை எப்படின்னு தெரியல. வெயிட் பண்ணி பார்ப்போம். 3 பசங்களை மட்டும் இட்டுன்னு வந்தாச்சு. திருப்பியும் 2:30 மணிக்கு போய் ஒரே ஒரு பையனை மட்டும் இட்டுன்னு வரணுமா. அவனை 2 மணிக்கு போயிட்டுன்னு வருவோம். மணி 2 மணி ஆக போகுது.
போய் போய் இன்னொரு பையனை போயிட்டுன்னு வரலாம். உண்மையாக எப்போ தான் இந்த குளிர்காலம் வரும்னு தெரியல, அப்படியே வேக்காட வேகுது. 3 பாயிண்டில் வச்சா கூட ஏசி கூலிங் வர மாட்டேங்குது. ஓனர் திட்டார் மேடத்தை. ஏன்னா பசங்களுக்கு வந்து ஸ்கூல் முடியறது 1:30 மணி 2:30 மணிக்கு தான் முடியும். மேடம் 12 மணிக்கே போயிட்டுன்னு வந்ததால் சண்டை போட்டார். அப்புறம் மேடம் சொன்னாங்க, இல்லை இன்றைக்கி ஒரு நாளைக்கு தான், நாளையிலேருந்தெல்லாம் இட்டுன்னு வர மாட்டேன் அப்படின்னு சொன்னதுக்கு சின்ன பையன் சொன்னான், இல்லை நான் இருக்க மாட்டேன், நான் 12 மணிலாம் நான் வந்துடுவேன் நான் அப்படின்ட்டு. அப்புறம் பையனை ஒரு கத்தினார் ஓனரு. கத்திட்ட அப்புறம் மேடம் நான் சொல்லிட்டாங்க, இனிமேட்டுக்கு இட்டுன்னு வர மாட்டேன், இன்றைக்கி மொதல் நாள் இல்லையா, அதால் மட்டும்தான் இட்டுன்னு வந்தேன், நாளையிலேருந்து இட்டுன்னு வர மாட்டேன் அப்படின்ட்டாங்க. சரி நம்ம போய் பெரிய பையனை இட்டுன்னு வருவோம். பையனை இட்டுன்னு வந்தாச்சு, சாப்பாடு கொடுத்துருக்காங்க, சாப்பிட்லாம். முக்கியமாக இந்த சட்னி தான் நீங்கள் டேஸ்ட்டு பார்க்கணும். நல்லா பிசைஞ்சாச்சு. சூப்பராக இருக்குது. என்ன ஒன்று உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. கண்டிப்பாக சொல்கிறேன், தோசை இட்லிக்கு வேறு லெவல் இந்த சட்னி. சரி ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட்லாம். வேலை இல்லாமல் வெட்டியாக உக்கான்னு இருந்தேன். சரி லேண்ட்ரி கார்டில் கொடுத்த பையனோட துணியும் பெட்ஷீட்டும் வாங்கின்னு போகலான்னு ஒரு யோசனை. அதெல்லாம் கடைக்கு போயின்னு இருக்கேன். ஏடிஎம் கார்டில் காசு இருக்குதா இல்லைன்னு தெரியல, போய் செக் பண்ணி பார்ப்போம். காசு இருந்துச்சு. காசு இல்லாமல் இருக்குமோன்னு பயத்திலே போனேன். நல்லபடியாக இருந்துச்சு, வாங்கிட்டேன் ஒரு பெட்ஷீட்டு. அப்புறம் அந்த பையனோட டிஸ்டாஸாக என்னவோ வாயிலே வர மாட்டேங்குது. இன்னொரு பெட்ஷீட்டு வேறு ஒரு இடத்துல இருக்குது, அதையும் வேறு வாங்கின்னு வரணும். அதை நாளைக்கு தான் வாங்கணும். இன்றைக்கி நாள் சிறப்பாக போச்சுன்னு நினைக்கிறேன். சிறப்பாக தான் போச்சு. அதே சமயம் கொஞ்சம் அலைச்சலும் வர. ஏன்னா கடைக்கு அப்பப்போ பொருள் வாங்கினே வந்தேன், அதெல்லாம் வீடியோ எடுக்கவே இல்லை. ஏன்னா எப்பவுமே வாங்கின வர பொருள் தான். சரி ஃப்ரெண்ட்ஸ், ஒரு டீ ஒன்று வச்சு குடிச்சிட்டு தூங்குறேன். காலையில் ஸ்கூல் டியூட்டிக்கு எழுந்திரிக்கணும். சரி ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.